இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஆன்லைனில் எப்படி ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்டோரி சொல்கிறது, ஸ்டோரி கேட்குறது தான். கதை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகளை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது குழந்தைகளுக்கு, இங்கிலீஷில் ஏதோ ஒரு ஸ்டோரி நம்ம நினச்ச ஸ்டோரியை குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஏஐ டூல் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாம் இங்கிலீஷில் நமக்கு வேணுன டாப்பிக்கில் ஸ்டோரி ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எடிட் பேட் அப்படிங்கிறத கூகுளில் என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்ததையுமே 3 டாட் இருக்குது ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் ஸ்டோரி ஜென்ரேட்டர் கிளிக் பண்ணணும். ஸ்டோரி ஜென்ரேட்டர் கிளிக் பண்ண உடனே பாருங்கள், வாட் இஸ் யுவர் ஸ்டோரி அபவுட், ஸ்டோரியுடைய டாபிக் கேட்குறாங்க. நம்ம அனிமல்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கீழே பாருங்கள் ஸ்டோரியோட லென்த் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. ஷார்ட்டாக, மீடியமாக, லாங் ஸ்டோரியான்னு கேட்குறாங்க. நம்ம எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டோரியோட ஜானர், என்ன ஜானரில் வேணும்னு கேட்குறாங்க. ஒரிஜினலாக, கிளாசிக்கலாக, ஹியூமரா, ஆக்ஷனா, த்ரில்லரா, ஹாரரா, ரியலிசமா, பயோகிராஃபியா, ஃபிக்ஷனா, நான் ஃபிக்ஷனா, மிஸ்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து செட் க்ரியேட்டிவிட்டி, என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டி வேணும்னு கேட்குறாங்க. இனோவேட்டிவா, ஸ்டாண்டர்டா, கன்சர்வேட்டிவா, இமேஜினேட்டிவா, இன்ஸ்பயர்டா, ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி கேட்பாங்க. அதை நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏஜ் குரூப், நம்ம எந்த ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறோமோ ஸ்டோரி, அந்த ஏஜை நம்ம செலக்ட் பண்ணணும். 3 to 6 இயர்ஸ்னால் 3 to 6 இயர்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஸ்டோரின்னு இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் கிளிக் பண்ணணும். இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்காக அந்த ஏஐ ஒரு புதிய ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்படி ஜென்ரேட் ஆகிற ஸ்டோரியை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி என்ன பண்ணலாங்க, அவங்களுடைய லிசனிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்படி ஸ்டோரி ஜென்ரேட் பண்ண உடனே பாருங்கள் 2 டைப் ஆஃப் ஸ்டோரி அவங்களே தருவாங்க. இது ஷார்ட் ஸ்டோரி தான், 356 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஸ்டோரி பாருங்கள், ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் எ பிரைட் அண்ட் சன்னி ஃபாரஸ்ட் தேர் லிவ்டு மெனி அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரி டூ கிளிக் பண்ணால் இன்னொரு ஸ்டோரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டோரி நம்ம டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஏரோ மார்க் இருக்குது, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இந்த காப்பி பட்டன் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம வேறு ஏதோ ஒரு இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாங்க, அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த மாதிரியான தகவல்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லோரும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.